ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லேட் ஒர்க் அவுட். லேட் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் லேட் மசில் வந்து உங்களுக்கு கிராம்ப் ஆகாது. சரிங்களா? அதுமாதிரி எந்த இன்ஜுரியும் ஆகாது. ஸ்ட்ரெச் பண்ணுறது முக்கியமான ஒரு ஒர்க்கு. ஃபஸ்ட் நான் வந்து ஃப்ரண்ட்டு போடுறேன். அதுக்கு வந்து கொஞ்சம் சின்ன ராடு எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், போடும்போது மூமெண்ட் தெரியும் பாருங்கள். எந்த மசில் போடுறோமோ அந்த மசில் தான். இது வந்து நான் 3 செட்ஸ் போடுவேன். வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி வெயிட் அதிகமாக போடுங்க லேட்டை பொறுத்த வரைக்கும். அதுக்கு அடுத்தது கேபிள் புல் டவுன். இதை வந்து நான் இன்க்ளைன் பெஞ்சோட ஒரு லெவல் மேலே 90 டிகிரி வச்சுட்டு அதில் ரோப் போட்டு போடுறேன். இதுவுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு லேட் மசிலுக்கு தான். அது அப்பர் லேட்டுக்கு நல்லாவே ஒரு ஒர்க் அவுட் இருக்கும். பாருங்கள், போடும்போதே தெரியும் பாருங்கள். மசில் பாருங்கள், எந்த மசில் கரெக்டாக நம்ம டார்கெட் பண்ணுறோமோ அந்த மசில் தான் ஆக்டிவ் ஆகும் பாருங்கள். இது மாதிரி 3 செட்ஸ் போடணும். இதுவும் வெயிட் அதிகமாகவே புஷ் பண்ணலாம். இதெல்லாம் போட்டிங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு லேட் மசில் வந்து க்ரோத் ஆகும். ஸோ இது ஒரு 3 செட்ஸ், 3 to 4 செட்ஸ் போடுங்க. பாருங்கள், உங்கள் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக லேட்டில் தான் இருக்கணும். அதுக்கடுத்தது பேக்கு ஒய்டு க்ரிப்பு, அதில் பெரிய ராடு வச்சுட்டு அதை ஒய்டாக பிடிச்சிக்கோங்க. இதுவுமே வெயிட் அதிகமாக புஷ் பண்ணணும். அப்போ தான் லேட் மசில் வெளில வரும். ஒன்ஸ் நமக்கு லேட் மசில் வந்துருச்சுன்னா அது லைஃப் லாங் இருக்கும், போகவே போகாது. ஸோ அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும். வெயிட் அதிகமாக புஷ் பண்ணிங்கன்னா தான் லேட் மசில் வெளில வரும். நெக்ஸ்ட்டு சீட்டட் ரோஸ். இது வந்து க்ளோஸ் ராடு வச்சுட்டு நம்ம சீட்டட் ரோஸ் போடுறோம்ல, பாருங்கள், ரொம்ப ஃப்ரண்ட்லேயும் விடலை, ரொம்ப பின்னாடியும் சாயலை. ஸோ அப்படியே புல் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணுறோம். பாருங்கள், கரெக்டாக லேட் மசில் மட்டும்தான். இதுவும் அப்பர் லேட்டுக்கு நல்ல ஒரு ஒர்க் அவுட் இது. இதை கரெக்டாக பண்ணிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு லேட் மசில் நல்லாவே உங்களுக்கு ஆக்டிவ் ஆகும். இது ஒரு 3 செட்ஸ் போடுங்க, 3 to 4 செட்ஸ் போடுங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய வெயிட். நீங்கள் எவ்வளோ வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ வெயிட். சும்மா நான் வந்து இதை போட்டுட்டு ஒரு போஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அதுக்கு அடுத்தது கேபிள் ரோயிங். தம்பிள் ரோயிங்க்கு பதில் நான் இதில் சீட்டட் கேபிள் ரோயிங் போடுறேன். இதுவுமே இன்க்ளைன் பெஞ்சோட ஒரு லெவல் மேலே 90 டிகிரி வச்சுட்டு அதில் போடுறேன். அது மாதிரி போடும்போது எந்த மசில் நமக்கு மைண்டில் இருக்கோ அந்த மசில் மட்டும்தான் ஆக்டிவ் ஆகும். இப்போ லேட்டுக்கு போடுறதால லேட் மசில் மட்டும்தான். இப்போ தம்பிள் ரோயிங் போடும்போது பாடிலாம் மூவ் ஆகும். அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு ஒர்க் அவுட்டு மிஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி போடும்போது கரெக்டாக எந்த மசில் டார்கெட் பண்ணுறோமோ அந்த மசில் மட்டும் நல்லாவே உங்களுக்கு ஆக்டிவ் ஆகும். இதுவுமே வெயிட் கம்மியாக தான் போகும். இது வந்து 3 to 4 செட்ஸ் போடுங்க. பாருங்கள், இழுக்கும்போது இப்படி எடுத்துகிட்டு விடும்போது இந்த மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு போசிங் பண்ணுறேன். சும்மா போசிங் ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் போசிங் பண்ணி பார்க்குறேன். இது மாதிரி உங்களுக்கு என்ன ஒர்க் அவுட் டிஃப்ரெண்ட்டாக வேணுமோ கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். நம்ம சேனலில் லைக் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.